அருங்காட்சியகங்கள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி இந்தியாவில் இருக்கும் பழமை வாய்ந்த அருங்காட்சியகத்தில் ஒன்றான கோவை கேஸ் வன அருங்காட்சியகம் பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆயிரத்தி 1905ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் வன அதிகாரியாக இருந்த எச்.ஏ. காஸ் என்பவரால் கோவையில் வன அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. 4000க்கும் மேற்பட்ட காட்சி பொருள்கள் இடம்பெற்றதால் இந்த வன அருங்காட்சியகம் கோவை கவுலி பிரவுன் ரோட்டில் அமைந்திருக்கும் வனத்துறை வளாகத்தில் 1915ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. தற்போது 900க்கும் மேற்பட்ட காட்சி பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் மிக பழமை வாய்ந்த அருங்காட்சியகங்களில் இதுவும் ஒன்றாகும். கடந்த 8 மாதங்களாக 35 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இப்போ புதுசாக புனரமைச்சிருக்கிறதுனால இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற அந்த மிருகங்களுடைய தலைகள், கொம்பு, மான் கொம்பு, காண்டாமிருக தலை, இந்த விலங்குகள், காட்டெருமை, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளவு நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இதில் ஒரு கால்வாசி தான் பார்த்துருக்க முடியுது. இன்னும் இது எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னா ஒரு நாளே போதாது. இந்த அருங்காட்சியகத்தில் மிகவும் அரிதான மற்றும் அழிந்து வரும் வன விலங்குகள், பறவை இனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 1956ஆம் ஆண்டு மைசூரைச் சேர்ந்த ராஜ் பிரமுக் என்பவர் பரிசாக அளித்த காட்டு எருமை, சிறுத்தை, குரங்கினங்கள் இடம்பெற்றுள்ளன. இதோடு யானை மற்றும் காளையின் எலும்புக்கூடு, கருவில் இருக்கும் யானைக்குட்டி போன்றவை பார்வையாளர்களை அதிகம் ஈர்த்தன. 4000 வகையான பட்டாம்பூச்சிகள், பூச்சி வகைகள், பழ வகையான மான் மற்றும் பாம்புகள் என பார்வையாளர்களை வனத்தினுள் அழைத்து செல்லும் அனுபவத்தை ஏற்படுத்தியது. இதுவும் பார்த்தோம், நல்லா இருக்குது. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கும் வசதியாக இருக்குது. புக்கில் படிச்சிருக்காங்க, இப்போ நேரில் அதெல்லாம் காமிச்சோம். பேர்ட்ஸு, அப்புறம் அனிமல்ஸோடது, எலிஃபண்ட்டோட ஸ்கெலிட்டன், அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வனவிலங்குகளோடு பல அரிய வகை மரங்களும் இடம்பெற்றுள்ளன. 456 வருட பழமை வாய்ந்த 5.7 மீட்டர் சுற்றளவு கொண்ட மிகப்பெரிய தேக்கு மரமும், 1.15 டன் எடையும், 10.2 மீட்டர் உயரமும் கொண்ட சந்தன மரமும் இடம்பெற்றன. இதனோடு பண்டைய கால மக்கள் வேட்டையாட பயன்படுத்திய அம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு உயிரினங்களை தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களில் பார்த்திருப்போம். ஆனால் அத்தகைய உயிரினங்கள் மற்றும் அதன் எலும்புகள், பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் போன்றவற்றை அருங்காட்சியகத்தில் வைத்து பார்ப்பது என்பது தனி சிறப்புதான். ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.